ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். அரசியும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க. எதுவுமே சொல்லாமல் சரவணன் வந்து அமைதியாகவே நிற்கிறாங்க. அப்போது அரசிக்கிட்ட கோமதி வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, எதுக்காக நீ சரவணன் கூட வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசி வந்து கதறி அழுகுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. சரவணன் வாயை திறக்காமல் இருக்காங்க. என்னடி ஆச்சு, எதுக்காக நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து சொல்கிறாங்க, இவ எங்கே போயிட்டு வந்தா தெரியுமா, இவ காலேஜுக்கு எங்கேயும் போகல, இவ சினிமாவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவுக்கு தானே போனா, விடுன, ஏன் அரசி உனக்கு சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் யாராச்சும் உன்னை கூட்டிகிட்டு போயிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவள் சினிமாவுக்கு தான் போனான், அங்கே என்னென்ன நடந்துச்சு, நான் என் கண்ணால் என்னென்னலாம் பார்த்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அரசி, அவன் என்ன சொல்கிறான், நீயே சொல்லு ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அரசிக்கிட்ட கோவமாக கத்துறாங்க. ஆனால் அரசி வாயை திறக்காமல் அமைதியாகவே இருக்காங்க. நீ என்னடா சொல்கிறேன், என் ரொம்ப பதட்டமாக இருக்கு, என்ன நடந்தது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எல்லாருமே கேட்குறாங்க. பழனி எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சு சொல்லுடா அப்படின்னா பாண்டியன் வந்து கேட்குறாங்க, இவ யார் கூட போயிட்டு வந்தா தெரியுமா, அவள் லவ் பண்ணுற பையன் கூட சினிமாவை பார்த்துட்டு கை கோத்து வெளியே வரா, சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கோமதி வந்து என்னது லவ் பண்ணுற பையன் கூட வந்தாலாம், தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கோமதி சண்டை போடுறாங்க. கூட போகிறது தங்கச்சி மேலே இவ்வளோ அபாண்டமாக பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் எதுக்காகமா பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்கோடு இருக்காங்க சரவணன் சொல்கிறத கேட்ட உடனே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோமதி வந்து ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக என்னடே நடந்தது, உண்மையாக மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க அரசிக்கிட்ட. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அரசி வந்து அழுந்துக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.